வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி, ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக ஒளியை காண வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறதை நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக ஒளியை காண வேண்டும் என்று சொன்னால் நாம் விலகி இருக்க வேண்டும் என்கிறதனையும், திருப்பாடல் வழியாக நாம் ஒளியை காணும்படியாக ஆண்டவர் நம்மை பேரன்பினாலே தாங்குகிறார் என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக இந்த ஒளியை காண்பதற்கான அழைப்பு காலங்களுக்கு முன்னானது என்கிற காரியத்தையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் ஒளியுடையவர்களாய் மாறுகிற பொழுது விண்ணகம் பூரிக்கிறது என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகம் தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. பகுதியில ஆண்டவர் ஆபிராமை அழைத்து வேறு பிரித்த நிகழ்வை பார்க்கிறோம். உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்திலிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் நான் காண்கிற இடத்திற்கு நீ போவாயாக என்று ஆண்டவர் அவரை அழைக்கிறார். ஆபிரகாம் பணிந்து போகிறார். நாம் ஒளியை காண வேண்டும், ஒளியை அடைய வேண்டும், ஒளியாக மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் இருக்கிற இடத்திலிருந்து நாம் விலகி ஆக வேண்டும். காரியங்களை விளக்குகிறது மாத்திரமல்ல, சூழ்நிலைகள், வளர்ந்த இடங்கள், தந்தையின் வீடு முதலாய் விட்டு ஓட வேண்டியது இருக்கும். அதை நாம் துணிந்து செய்கிற பொழுது வாசகத்தின் இரண்டாவது பகுதியிலே தரப்பட்டிருக்கிற சகல நன்மைகளையும் நாம் காண முடியும். உன்னை பெரிய இனமாக்குவேன், உன்னுடைய நாமத்தை உயர்த்துவேன், நீ ஆசீர்வாதமாக விளங்குவாய், யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், யாரை சபிப்பாயோ அவன் சபிக்கப்பட்டிருக்கிறான், நீ ஆசீர்வாதத்தின் காரணியாய் விளங்குவாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் உரைக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஒளியை கண்டு அதுவாக மாற அழைக்கப்பட்ட நீங்களும் நானும், நீங்களும் நானும் இருக்கிற இடத்தையும் இனத்தையும் காரியங்களையும் விட்டுவிட்டு ஆண்டவர் காண்பிக்கிற இடத்திற்கு போக வேண்டும். எவனோ ஒருவன் காண்பித்தான் என்பதற்காக ஓடக்கூடாது. ஆண்டவருடைய தீர்மானம் என்ன என்று அறிந்து அவர் அழைக்கிறார் என்பதனை உணர்ந்து அவர் காண்பிக்கிற பகுதிகளுக்கு, இடங்களுக்கு நாம் கடந்து போகிற பொழுது, அவர் காண்பிக்கிற வாழ்வு முறைக்கு நாம் கடந்து போகிற பொழுது நாம் ஒளியுடையவர்களாய் மாறுகிறோம், ஒளியை காண்கிறோம். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம் அழைக்கப்பட்டது போல திருப்பாடல் வழியாக இந்த ஆண்டவர் நம்மீது பேரன்பு கொண்டிருக்கிறார் என்கிறதனை நாம் உணர்கிறோம். ஒளியாக அழைக்கப்பட்ட உன்னையும் என்னையும் ஆண்டவர் பேரன்போடு காக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை காக்கிறார். அவர் நீதியோடும் நேர்மையோடும் நடக்கிற தேவனாய் இருக்கிறதினாலே அவரால் அழைக்கப்பட்டிருக்கிற நாம், அவருடைய ஒளியை காண அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நீதியோடும் நேர்மையோடும் நடக்க வேண்டும். நீதியோடும் நேர்மையோடும் நடக்கிறதினாலே அவருடைய பேரன்பு நம் மீது விளங்குகிறது. நீதியோடும் நேர்மையோடும் நாம் நடக்க நினைக்கிறதினாலே, விளைகிறதினாலே, அவருடைய ஒளியை கண்டு அதிலே நடக்க அதுவாக விளங்குகிறதினாலே நம்மை சாவிலிருந்தும் பஞ்சகாலத்தின் பிடியிலிருந்தும் அவர் நம்மை தப்புவிக்கிறார். அதனாலே அவர் நமக்கு துணையாகவும் கேடகமாகவும் விளங்குகிறார் என்கிறதனை நமக்கு திருப்பாடல் தெளிவாய் சொல்லி தருகிறது. ஆண்டவரை காண, அவருடைய ஒளியை தேடி, அவராலே அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அவராலே காக்கப்படுகிறோம், அவராலே வாழ்விக்கப்படுகிறோம், அவராலே பாதுகாக்கப்படுகிறோம். அவர் நமக்கு துணையும் கேடகமாயிருக்கிறார். அவருடைய பேரன்பு நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அதனாலே நாம் விட்டு விலகுகிற பொழுது, ஆபிரகாமை போல அழைக்கப்பட்டு விட்டு விலகுகிற பொழுது ஆண்டவர் பேரன்பினால் நமக்கு துணை இருக்கிறார் என்கிற காரியத்தை திருப்பாடல் தெளிவாய் உணர்த்தி தருகிறது. இரண்டாவது வாசகத்திலே பவுல்
தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற 2வது திருமுகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? இந்த ஒளியை அடையும்படியாக, காணும்படியாக, இந்த ஒளியை பிரதிபலிக்கும்படியாக நீ நற்செய்தியை அறிவிக்கிறதினாலே வருகிற துன்பத்தில் பங்கு கொள்ள வேண்டும். நாம் பண்ணுகிற அசம்பாவிதங்களுக்கும் தவறுகளுக்கும் அல்ல துன்பங்களை அனுபவிக்கிறது. நற்செய்தியை அறிவிக்கிறதன் பொருட்டு அனுபவிக்கிற துன்பம். நல்ல காரியங்களை செய்ய முயற்சிக்கிறாய், நீதியோடும் நேர்மையோடும் நடக்க முயற்சிக்கிறாய், ஆண்டவருடைய உண்மைத்தனத்தை வெளியே அறிவிக்க விரும்புகிறாய், அதனாலே வருகிற துன்பம். நல்ல செய்தியை அறிவிக்கிற துன்பம். உண்மை என்கிறதே அந்த நல்ல செய்தி. உண்மையை தவிர வேறெந்த நல்ல செய்தியும் இல்லை. உண்மையை அறிவிக்கிறதினாலே, உண்மையை உரைக்கிறதினாலே நீ அனுபவிக்கிற துன்பங்களில் நீ பங்கு கொள்ள வேண்டும். அப்படி நீ பங்கு கொள்ளுகிறது உன்னுடைய நற்செயலினாலே வருகிறது அல்ல. ஆண்டவர் காலங்கள் தோன்றுகிறதற்கு முன்பதாகவே அதை உனக்கு தீர்மானித்திருக்கிறார் என்கிற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அழைப்பும் ஆபிரகாமின் அழைப்பும், ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறதும், அழைப்பு என்றால் வெறுமனே ஊழியம் செய்கிறதற்கான அழைப்பு என்று நினைக்க வேண்டாம். அவருடைய அழைப்பு ஒளியை காண அழைப்பு என்கிறது. இந்த உலகத்திலே இருக்கிற ஒளி, இருளிலே இருந்தீர்கள், வெளிச்சத்திற்கு தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த உலகத்தின் ஒளிக்கு அவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த உலகத்தின் ஒளியில் நாம் காரியங்களை, உண்மைகளை வெளியே இயம்புகிறதும் சொல்லுகிறதும் நற்செய்தி அறிவிக்கிறதும் நம்முடைய வேலையாயிருக்கிறது. இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி உன்னாலும் என்னாலும் காலங்கள் தோன்றுகிறதற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டது. ஆக உன்னுடைய பிறப்பு ஒரு சடுதி பொழுதில் நிகழ்ந்தது அல்ல, காலங்களுக்கு முன்பதாகவே அது தீர்மானிக்கப்பட்டது. எவனாவது இது வெறும் தீமோத்தேயுவுக்கு மாத்திரம் எழுதப்பட்டது, உனக்கு எழுதப்பட்டது இல்லை என்று சொல்லுவான் என்று சொன்னால் அது கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள இறைவாக்கு என்று நான் உங்களுக்கு உரைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். காலங்களுக்கு முன்பே அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். காலங்களுக்கு முன்பே தீர்மானம் உண்டாக்கப்பட்டது என்று இங்கே பவுல் எழுதுகிறார். அதனாலே அவர் வெறும் தீமோத்தேயுவுக்கு எழுதினது என்று எடுக்காமல் அது இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட நம்மாலே நமக்கு உண்டானது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அழைப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து அழியாத வாழ்வை நமக்கு காண்பித்திருக்கிறார். அவருடைய வாழ்வு நமக்கு பாடமாயிருக்கிறது. அவரை போன்று அழியா வாழ்வை நோக்கி நம்முடைய பயணம் உண்டாயிருக்கிறது. இந்த அழியா வாழ்வை ஒளியை காண்கிறதும், ஒளியை பிரகடனப்படுத்துவதும், ஒளியாய் மாறுகிறதுமான வாழ்வை இங்கே நாம் கண்டு உணர்ந்து ஆக வேண்டும். நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன? பேதுருவோடும் யாக்கோபும் யோவானையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு உயர்ந்த மலைக்கு ஏறினார். அங்கே அவர் தோற்ற மாற்றம் அடைந்தார். பேதுருவோடு, பேதுரு என்றால் கேட்கிறது, கேட்டுக்கொண்டதை கொண்டு, யாக்கோபோடு பிடிவாதத்தோடு கேட்டதை எக்காரணத்தை விட்டு விலகாமல் நம்பிக்கையோடு பிடிவாதத்தில் இருக்கிற பொழுது அது எனக்கு நடந்தே தீரும் என்கிற உறுதியான நம்பிக்கையில் இருக்கிற பொழுது யோவானோடும் அன்போடும் கேட்டதிலே பிடிவாதமாயிருந்து அன்போடு நீ நடந்து கொள்ளுவாய் என்று சொன்னால் உயர்ந்த மலைக்கு அது உன்னை இட்டு செல்லும். உயர்ந்த மலையிலே நீ தோற்றம் மாற்றம் பெறுவாய். உன்னுடைய வாழ்வு மாறி போகும். சமதளத்தில் அவர்கள் ஆண்டவருடைய ஒளியை காணவில்லை. இயேசுவின் முகம் கதிரவனைப் போல ஒளிரவில்லை. இந்த 3 பேரோடும் சேர்ந்து அவர் மலையின் உச்சிக்கு ஏறின பொழுதுதான் அவருடைய தோற்றம் மாறிற்று. தோற்றம் மாறினது.
அங்கே அவர் எலியாவையும் மோசேயையும் சந்தித்து அவர்களோடு பேசினார். எலியா ஆண்டவரை போல இருக்கிறவன். எல் யாவே, யாவே என்னுடைய தேவன், ஆண்டவரே என்னுடைய தேவன், இருக்கிறவரே என்னுடைய தேவன், இறைவராய் இருக்கிறவரே என்னுடைய தேவன். அந்த எலியாவோடு அவர் பேசுகிறார். மோசேயோடு அவர் பேசுகிறார். பிரித்தெடுக்கப்பட்டவன், தண்ணீரிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவனை போல நீ நடந்து கொள்ளுகிற பொழுது, ஆண்டவருக்காக நீ பிரித்தெடுக்கப்படுகிற பொழுது, ஆண்டவரிடத்திலே நீ பேசுகிற பொழுது, ஆண்டவரிடத்திலே நீ பேச வேண்டும் என்று சொன்னால் நீ பிரித்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். சாதாரண மனுஷனாய் நீ ஆண்டவரிடத்திலே பேச முடியாது. ஆண்டவரிடத்திலே பேசுகிறதற்காக, எலியாவோடும் மோசேயோடும் இருந்து பேசுகிறதற்காக ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி இருந்தார். எப்படி அவர்கள் பேசி முடிக்கிற பொழுது விண்ணகம் வானம் திறந்து, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடத்திலே நான் பூரிப்படைகிறேன் என்று உரைத்தது. ஆண்டவரை தெய்வமாக கொண்டு ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கிறவனாய் நீ காணப்பட்டாய் என்று சொன்னால் விண்ணகம் பூரிக்கும். நீ விண்ணகத்திலிருந்து வந்திருக்கிறாய், அதனாலே விண்ணகம் பூரிக்கிறது. இயேசு அவர்களுக்கு ஒரு சில இடங்களில் பதில் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறார், நான் ஆபிரகாமுக்கு முன்பே இருந்தேன். அப்படி என்று சொன்னால் பவுல் எழுதின காலங்களுக்கு முன்னே தோன்றின தீர்மானத்தில் அவர் இருந்தார். அவர் இருந்தது போலதான் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்கிற காரியத்தை நாம் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை ஒளியை காணும்படியாக, ஒளியாய் மாறும்படியாக, ஒளியை அறிவிக்கும்படியாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால் தான் அவர் மலை உச்சியிலே பேதுருவோடும் யாக்கோபோடும் யோவானோடும் கடந்து போன பொழுது அவருடைய முகம் மாறிற்று. வானம் பூரித்து இவர் என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லிற்று. விண்ணகம் மகிழ வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒளியை காண வேண்டும். ஒளியை காணாதபடிக்கு நாம் ஒளியாக மாற முடியாது. ஒளியை நம் கண்களாலே காண வேண்டும். அந்த ஒளியை காண்பதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம் அழைக்கப்பட்டார், அதனால் தான் நாம் பேரன்பாலே காக்கப்படுகிறோம். இவை முற்காலத்திலே தீர்மானிக்கப்பட்டது. கேட்டதை, ஆண்டவரிடத்திலே கேட்டதை பிடிவாதமாக நாம் நம்பிக்கையோடு இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய பிடிமானத்திலே அன்பு விளங்கும் என்று சொன்னால், விண்ணகம் பூரிப்படையும். நம்முடைய வாழ்வு ஒளியுடையதாய் மாறும். ஒளியுடையதாக உன்னுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் மாறும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே உன்னை பிறக்க அனுமதித்திருக்கிறார் என்கிற மேன்மையான சத்தியத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். நீ சாதாரணமான பிறவி அல்ல. ஆண்டவர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய ஊழியனாக, ஊழியக்காரியாக அவர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். உன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்தும், இனத்திலிருந்தும், நாட்டிலிருந்தும் அவர் உன்னை பிரித்தெடுத்து இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக உன்னை ஒளியாக விளங்கு அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனாலே அவர் நமக்கு பேரன்பாலே நம்மை நடத்துகிறார். காரியங்கள் தெளிவாயிருக்கிறது. நோன்பின் காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருக்கு உன்னதமான வாழ்வு வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, நல்ல நாளுக்கும் மிக மேன்மை தங்கிய உன்னதமான வார்த்தைகளுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவரீர் இந்த வேளையிலும் எங்களுக்கு நல்ல பாடத்தை தந்திருக்கிறதுனால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் பிரிக்கப்பட தயாராயிருக்க தேவரீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. இன்று வரையில் நாங்கள் பிரிக்கப்படாவிடில் இந்த நாளிலாவது தேவரீர் எங்களை பிரித்தெடுக்கும்படி ஜெபிக்கிறோம்.
உம்முடைய நீதியையும் நேர்மையையும் நடப்பிக்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு கேடகமும் துணையுமாய் இருந்து எங்களை காத்து நடத்துகிறீர். பஞ்சகாலத்திலும் சாவின் பாதைகளிலும் தேவரீர் எங்களை காத்து நடத்துகிறீர் ஆண்டவரே. அதனாலே எங்களுடைய நற்செய்களால் மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய காலங்களுக்கு முன்பதாகவே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்களின்படி நாங்கள் நற்செய்தியை அறிவித்து துன்பங்களை தாங்கி அழியா வாழ்வை நோக்குகிற பயணத்தில் தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் கேட்ட காரியங்களிலே நம்பிக்கையோடு உறுதியான உள்ளத்தோடு இருந்து அன்போடு காணப்பட்டு உயர்வான இடங்களிலும் வாழ்வும் வாழ்ந்து ஆண்டவரே, விண்ணகம் எங்களை கண்டு பூரிக்கத்தக்க எங்களுடைய வாழ்வை நீர் மாற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். ராஜா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வல்ல மீட்பருடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.